வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி பாசிப்பயிறு சுண்டல் எப்படி ஊற வச்சு வேக வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மெத்தட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 1 கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டா 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பயிறு. நல்லா ஊறிடுச்சுன்னா ஈஸியாக வெந்துடும் நமக்கு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிடலாம். இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற பாசிப்பயிரை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிடுவோம். இனி இது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கிடலாம். உங்களுக்கு குழைவாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி விடுங்க, இல்லாட்டினா அது கரெக்டாக மூழ்கிற அளவு தண்ணி விட்டால் போதும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு நம்ம இனி உப்பு சேர்த்துக்கிடலாம். பாசிப்பயிருக்கு உப்பு கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். அதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். பயிர் நல்லா ஊறி இருந்ததுன்னா 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். இல்லாட்டினா நம்ம மேற்கொண்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு வேக வச்சுக்கிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ தண்ணியெலாம் ஓரளவுக்கு வற்றிருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நம்ம இப்போ பயிர் வெந்துருச்சான்னு பார்த்துக்கிடலாம். பயிர் நல்லா வெந்திருக்கு. இந்த தண்ணி வற்றுற வரையும் இப்போ நான் மூடி போடாமல் வேக வைக்க போகிறேன். இந்த தண்ணியெல்லாம் வற்றட்டும். இப்போ குழைவாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிடணும். இப்போ ஓரளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறமா நம்ம தாளித்தம் பண்ணி கொட்டிடலாம். இப்போ ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு செவந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இனி கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். பச்சை மிளகாய் 1 பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். 5 சின்ன வெங்காயம் அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இஞ்சி சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். இஞ்சி பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி நல்லா வற்றியிருக்கும். தண்ணி வற்றிருச்சு. இனி நம்ம தாளித்தம் பண்ணியிருக்கிறத இதில் சேர்த்து ஒன்று போல் பரட்டி விட்டுறணும். ஒரு கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ நமக்கு பாசிப்பயிறு சுண்டல் ஊற வச்சு வேக வச்சு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.